ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபினே நான் இப்போ ஒரு சீரியஸ் போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் ஆனால் கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குழம்புலலாம் போட்டு கொடுத்தோன்னா காய்கறி வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாகிற முடிய வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 2 சின்ன வெங்காயமும் மீடியம் சைஸ் வெங்காயமும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெண்டைக்காவை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் என் பையன் நல்லா விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனுக்காக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து பிறகு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெண்டைக்காயில் எப்பவுமே தண்ணி ஊற்றக்கூடாது, பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ இப்படியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மீடியம் ஹீட்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். வெண்டைக்காய் நல்லா சுருங்கி வந்துடும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி ரைஸ் நான் வடித்து வச்சுருக்கேன், அந்த ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் உடையாமல் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் இதுக்கு சைடிஷாக கருணைக்கிழங்கு ஃப்ரை பார்க்கலாம். கருணைக்கிழங்கு நான் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணி செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை ஒரு 5 மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனால் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சது கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருணைக்கிழங்கு ஒரு 70% குக் ஆனால் போதும். நெக்ஸ்ட்டு 3 பூண்டு தட்டி போட்டு வச்சுருக்கேன், சேர்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சு வச்சுருந்த கருணைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாத்தூள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். இது கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிடும். நான் ஆல்ரெடி தண்ணியிலேயே உப்பு சேர்த்ததுனால இப்போ நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருணைக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.